கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சங்கீதம் 89:39. உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். The broken covenant. என் ஆண்டவர் மனு மக்களோடு கூட பல நேரங்களிலே பல உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்திலே வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உடன்படிக்கையை கொடுத்தார். நோவா காலத்துல தண்ணீரினால் அழித்தவர் இனி தண்ணீரில் அழிப்பதில்லை என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உடன்படிக்கை. யாக்கோவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அற்புதமான வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி, இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுளை நம்புகிற மக்களுக்கும் சரி, ஒரு அற்புதமான உடன்படிக்கையை கொடுத்த பொழுது, இந்த உடன்படிக்கையை மக்கள் மீறின பொழுது, உடன்படிக்கையை மக்கள் உடைத்து போட்ட பொழுது, அதை சரி செய்யும்படியாக அவர் செய்த எத்தனையோ நன்மைகளை மறந்தபடியினால அதை சரி செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். எப்பொழுது அவன் மாற்றத்தை காண்பித்தானோ, எப்பொழுது தடம் மாறினானோ, எப்பொழுது உடன்படிக்கையை அவன் முறித்து போட்டானோ, என் தேவனுடைய நன்மைகளை உணராதபடிக்கு வாழ்க்கை இருந்ததோ, அப்பொழுது அவர் செய்கிற யாவையும் மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். 40வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவன் மதில்களை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினர். ஏன்? என் ஆண்டவர் எல்லாமா இருக்கும் பொழுது, எல்லாமா இருக்கிற ஆண்டவருக்கு எந்த நிலைகளை தர வேண்டுமோ அதை தருவதற்கு அவன் தயங்கினபடியினாலே இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை விட்டு விலகினால், அவருடைய உடன்படிக்கை மீறினால், இன்றைக்கு மன்னிக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நிலைக்கு நாம் வருவோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதங்கள் புஸ்தகம் 121 சங்கீதம் 1வது வசனத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். என் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நான் மீறின பொழுது என் ஆண்டவர் என்னை தரையிலே விழ தள்ளினார். என்னை சுற்றிலுமாய் இருந்த மதில்களை இடித்து போட்டார். ஆனால் நான் மனம் திரும்பும் பொழுதோ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுதோ, என் தேவன் என்னை பராமரிக்கிறவராக பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டில, இந்த அருமையான மாதத்தின் பகுதி நாட்களை நாம் முடித்திருக்கும் பொழுது, நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு, என் தேவன் மதிலாய் அரணாய் இருக்கும்படிக்கு, என் தேவன் தருகிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒத்தாசை வருகிற அவருடைய பருவத்தை நோக்கி கூப்பிடுவோம். மேன்மையான காரியங்களை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவர், எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து நாங்கள் உடன்படிக்கையை முறித்து போட்டதை நீர் அறிந்திருந்தாலும் மன்னித்து நாங்கள் உம்மிடத்திலே திரும்பும் பொழுது நித்தியத்திற்கு நேராய் நீர் நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.